என் பேர் லோகேஷ். எங்க அம்மா கோசம் எங்க அண்ணன் கோசம் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். எங்க அம்மா வந்து இப்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. எங்க அம்மா கோசம் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். எங்க அண்ணன் வந்து இப்ப ஏதாவது தப்பா கோசம் எங்க அம்மா கோசம் போயிட்டு இருக்கான். ஏன்னா எங்க அண்ணன் எந்த தப்புக்கும் போனது கிடையாது, எதுக்கும் போனது கிடையாது. அவன் கோசம் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். அவன் வந்து பண்ணது தப்பு கிடையாது, தப்பு தான் நாங்களும் சொல்லுவோம். மிச்சப்படி எங்க அம்மாக்கு யார் சார் பதில் சொல்லுவா? நேற்று சவிதா ஹாஸ்பிட்டல் அந்த பாலா சார் போட்டு அப்பல கீமோ போடுறதால இப்ப எங்க அம்மா லங்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் அஃபெக்ட் ஆயிடுச்சு. இப்ப லங்ஸ் ஃபுல் மாட்டணும் சொல்றாங்க. லங்ஸ் யாருன்னா மாத்த முடியுமா? அந்த லங்ஸ் மாட்ட யாருன்னா இருக்காங்க சார்? நீங்க சொல்ல முடியுமா? கும்பரன் டீம்ல வந்திருக்கேன், முதல்ல வந்திருக்கேன், எல்லா டீம்ல இருந்தும் வந்திருக்கீங்க. இந்த நியூஸ்ல இருந்து யாருன்னா சொல்ல முடியுமா? நீங்க சொல்ல முடியுமா சார்? நீங்க சொல்லுங்களேன். யாராலையுமே சொல்ல முடியாது. கவர்மெண்ட் இருக்கு, அவங்க ஆட்சிக்கு அவங்க பண்ணுவாங்க. எங்களுக்கு ஆட்சி இல்லை, எதுவுமே இல்லை. கையில பண பலமும் எங்க கிட்ட கிடையாது. நாங்க பண பலம் வந்து நாங்க பேசணும், பண பலம் வந்து அதுவும் கிடையாது சார். நீங்க சொல்ல முடியுமா? ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் நாங்க. ஏன்னா எங்க அண்ணனுக்கு ஹார்ட் பேஷண்ட், அவன் ஹார்ட் பேஷண்ட் தான். இப்ப எங்க அண்ணனுக்கு எதாவது ஆச்சுன்னா யாருன்னா அவங்க பதில் சொல்லுவாங்களா? அவங்க பதில் வந்தா எங்க அம்மா இப்போ அவதிப்பட்டு தான் இருக்காங்க. நேற்று வரைக்கும் 1:30 மணிக்கு ரொம்ப உயிர் போலமே எங்க அம்மா கூட்டம் வந்து நாங்க வச்சுட்டு இருக்கோம். 1:30 மணிக்கு மாடம் பக்கத்துல வர வச்சு, ஓட்டு வர வச்சு, ஆபீஸ்ல வர வச்சு நாங்க இப்ப வரைக்கும் காப்பாத்திட்டு இருக்கோம். யாருன்னா இப்ப சொல்ல முடியுமா அவங்கள? ஆபீஸ்ல வச்சுனா இப்ப வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க தைரியமா. ஏன்னா இப்ப எங்க தம்பியை கூட்டிட்டு போயிட்டாங்க சார். நீங்க சொல்லுங்க சார். வீட்டுல வந்து 4 பேர் வந்தாங்க, 4 போலீஸார் வந்தாங்க சார். 4 போலீஸார் வந்து கூட்டிட்டு போனாங்க. ஸ்ட்ரெயிட்டா போய் ஷூக்காரோட வீட்டுக்குள்ள வந்தாங்க. வீட்டுல வந்து மாதிரி உள்ள போனாங்க. போயிட்டு உள்ள இருந்து அந்த ஷூக்கார்ல இருந்து ப்ரூஃப் எடுத்தாங்க. எங்க அம்மா ப்ரூஃப் எல்லாத்தையும் எடுத்துனாங்க. ஜெராக்ஸ் எடுத்து இவ்வளவு சார் மாவும். நீங்க சொல்லுங்க சார். 4 மணிக்கு எத்தனை போனாங்க சார் அவங்க வீட்டுல இருந்து? 4 1:30 2 மணி நேரம் ஆயிடுச்சு சார். இன்னும் இருக்க வரல. என் தம்பியும் இன்னும் வரல. மேல் வீட்டுல வாடகை கட்டுறாப்பல். அப்ப வந்து நான் ஒரு சவாரி பண்ணேன். நான் வந்து அந்த தெருநாய் அடிப்பட்டா கூட்டிட்டு போறேன்னு நான் வேலையை பண்ணிட்டு இருக்கேன். நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ் உடம்பு ஹியூமன்ஸ் அட்மிட் பண்ணா நம்ம கூட்டிட்டு போவோம். அனிமல்ஸ் அட்மிட் பண்ணா யாரு கூட்டிட்டு போறோம்? அந்த மாதிரி இப்ப நான் ஒரு ஆட்டோல நம்ம ரெஸ்கியூ ஒன்று பண்ணிட்டு இருக்கோம் சார். வேற எதுவுமே இப்ப நம்ம பண்ணல. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நம்ம போயிட்டு வந்து லேட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி பண்ணும் போது இப்ப என் தம்பியை கூட்டிட்டு போயிட்டாங்க. இன்னும் வரைக்கும் என் தம்பிக்கு என் போன் எடுக்கல. என் தம்பி எடுத்து போனாங்க. வீட்டுல இருந்து எல்லா ப்ரூஃப் எடுத்து போனாங்க. என் அண்ணன் ப்ரூஃப் எடுத்துன்னு போயிட்டாங்க. அண்ணனுக்கு 100% இருக்கு. கம்பல்சரி அந்த கிண்டி ஹாஸ்பிட்டல் தான் சொன்னாங்களே அவங்கள ஆபரேஷன் பண்ணி ஆகணும், இல்ல அவருக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்குன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்ப அவளை சொல்லும் போது அவங்க எது சார் கூட்டணும்? நீங்க சொல்ல முடியுமா? இல்ல சார், 8ஆம் மாசம் கீமோ போட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கீமோ போட்டாங்க, நல்லா கீமோ போட்டாங்க. எங்க அம்மாவுக்கு நல்லா சரியாயின்னு வந்தது. அந்த கீமோ பண்ண 8வது கீமோ தப்பா போட்டாங்க. அந்த கீமோ போட்டு தப்பாலதான் இப்ப இருக்க எங்க அம்மா உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இப்போ இருக்க நீங்க பாருங்க, ஆக்சிஜன் வச்சுதான் இருக்காங்க எங்க அம்மா. வேற எதுவுமே இல்லையே. வேற எதாவது இப்ப நாங்க வேற எதாவது தப்பா நான் சொல்ல முடியுமா? அவனும் கூட இருந்திருக்கான், அப்பத்துல இருக்கான் சார் எங்க அண்ணன். தப்பா சொல்ல முடியாது. அவன் கூட இருந்து அப்பத்துல இருக்காங்க எங்க அம்மா கூட. எனக்கு ஃபுல் எங்க அம்மா கூட. நம்ம கிண்டி ஹாஸ்பிட்டல் பார்த்தோம் சார், கலைஞர் செஞ்சுரி அந்த ஹாஸ்பிட்டல் தான் பார்த்தோம். வேற எந்த ஹாஸ்பிட்டலும் நாங்க பார்க்கல. அந்த காப்பீடு திட்டம் கலைஞர் சார் குத்தாரு பாத்தீங்களா? அந்த கலைஞர் சார் குத்த காப்பீடு திட்டம் வச்சுதான் நாங்க பார்த்தோம். அந்த கலைஞரால் தான் நாங்க இப்ப வரைக்கும் நம்பிட்டு இருக்கோம். இன்னொருக்கும் எங்களுக்கு நம்புறதுக்கு யாருமே கிடையாது. அவங்க பணம் வச்சு நாங்க பேசுறோம். எங்ககிட்ட பணம் இல்லைன்னா நாங்க பேச முடியாது. நாங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி சார். மிடில் கிளாஸ் அதுவும் லோ கிளாஸ் ஃபேமிலி. நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். நாங்க எங்களால யாருன்னா காசு முடியுமா? எங்களால கம்பெனி பணம் கொடுக்க முடியும். எங்களுக்கு யாருமே பணம் கொடுக்குறோம் யாருமே கிடையாது. நாங்களும் கஷ்டப்பட்டு போனோம். நேற்று சவிதா ஹாஸ்பிட்டல் போனோம். அவ்வளோ செலவு பண்ணி எங்க அம்மாவுக்கு செலவு பண்ணி எல்லாமே போனோம். அப்பயும் அவங்க சொல்லிட்டாங்க டியூப் ஒன்றும் இது விடணும். எங்களால முடியாது, நாங்க கூட்டு வரோம். எங்க அம்மா நான் வீட்டுக்கு கூட்டு வந்து பாத்துக்கணும்னு சொல்லிட்டு நாங்க வீட்டுக்கு போறோம். இப்ப இன்னைக்கு போயிட்டு பெட் ஸ்கேன் அந்த பெட் ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்கு. எல்லா ரிப்போர்ட் எடுத்துன்னு போயிட்டாங்க. வந்தாங்க கிண்டி ஹாஸ்பிட்டல் இருந்து வந்தாங்க சார். அந்த போலீஸ்காரங்க 5 பேர் வந்தாங்க. 5 பேர் 4 பேர், ஒருத்தர் வெளில இருந்தாப்பல மிச்சம் 4 பேர் உள்ள வந்தாங்க. ஷூக்காக வந்தாங்க. உள்ள போய் எல்லாத்தையும் எடுத்துறாங்க. அந்த ப்ரூஃப் எடுத்துன்னு போது அந்த ப்ரூஃப் எடுத்துன்னு போய் நான் வெறும் ஜெராக்ஸ் எடுக்க போறோம்னு சொன்னாங்க சார். கோச்சிக்காரு ஜெராக்ஸ் இதோ நாங்களும் எடுத்துறோம். நாங்க போய் கிண்டியில் தான் எடுப்போம். அந்த கிண்டியில் எடுத்து வந்ததுக்கு இன்னுமா சார் இன்னும் என் தம்பி வரல. எங்க அண்ணனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் கம்பல்சரி இருக்கு சார். அவனுக்கு இப்ப அச்சாலும் ஃபிக்ஸ் ப்ராப்ளம் வந்துடும் சார். நீங்களே பாப்பாங்க. அவன் மன உடச்சுல ஆளாயிட்டான் சார். அவன் தம்பி உங்க பேரு? என் பேர் லோகேஷ் சார். 2வது தம்பி நம்ம.